ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி கிளாஸுக்கு வந்து 12 லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் இல்லன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, அத பத்தி தான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ரெபேட் வந்து எதுக்கெல்லாம் அலோ ஆகுது, எதுக்கெல்லாம் அலோ ஆக மாட்டேங்குது அப்படின்றத தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, அதையும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப மெயின் ஃபோக்கஸா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் வந்து பட்ஜெட்ல வந்து சொல்லியிருக்காங்களே தவிர, ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் பத்தி எதுவுமே கிடையாது. ஸோ, நம்மளுக்கு வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதாவது ஃபினான்ஷியல் 24, 25ல வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 3 லேக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நில்லு. அடுத்தது 3 லேக் டூ 6 வந்து பார்த்தீங்கன்னா 5, 6 டூ 9 வந்து பார்த்தீங்கன்னா 10, 9 டூ 12 வந்து பார்த்தீங்கன்னா 15, 12 டூ 15, 20 அடுத்தது 50க்கு மேல போறது எல்லாமே 30% வச்சிருக்காங்க. அதே மாரி ரெபேட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 25,000 வந்து அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் அப் டூ 7 லேக்ஸ் வரைக்கும் ரெபேட்ன்ற மாரி வந்து இப்ப வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாரி தான் இப்ப வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஃபினான்ஷியல் இயர் அதாவது 1 ஏப்ரல் ஃபினான்ஷியல் இயர் 2025, 26 1 ஏப்ரல் 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்ச் 2026 ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியூ டாக்ஸ் வந்து இதுதான் வந்து உங்களுக்கான ஸ்லாப். இன்கமோட ஸ்லாப். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 4 வரைக்கும் வந்து நில். ஸோ இந்த நில்லுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப் டூ 4 லேக்ஸ்க்குள்ள இருக்க வரைக்கும், நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணாமயும் இருக்கலாம். ஃபைல் பண்றதாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். பண்றது, பண்ணாம இருக்கிறது. இப்ப 4 டூ 8 இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% ஸ்லாபு. அதே மாரி 8 டூ 12 வந்து பார்த்தீங்கன்னா 10% ஸ்லாபு. 12 டூ 16 வந்து பார்த்தீங்கன்னா 15% ஸ்லாபு. 16 டூ 20 வந்து பார்த்தீங்கன்னா 20%. 20 டூ 24 வந்து பார்த்தீங்கன்னா 25. அபோவ் 24 வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து உங்களுக்கு வந்து ஸ்லாப்ஸ் வரும். ஸோ இப்ப வந்து எனக்கு 12 லேக்ஸ் வந்து சேலரி இருக்கு. எனக்கு வந்து ரெபேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அரவுண்ட் 60,000 கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ரெபேட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்ப எனக்கு வந்து எனக்கு ஒரு 10 லேக்ஸ் வந்து சேலரி இருக்கு. ஸோ நான் இன்கம் டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணுமா? வேணாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ணணும். ஏன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் எக்ஸம்ப்ஷன் லிமிட். ஸோ பேசிக் எக்ஸம்ப்ஷன் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 4 லேக்ஸ் தான். ஸோ இந்த 4 லேக்ஸ விட நீங்க அதிகமா இருக்கும்போது, நீங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும். யாரெல்லாம் பேசிக்ஸ் எக்ஸம்ப்ஷன்க்குள்ள இருக்காங்களோ, அவங்க மட்டும் தான் ஃபைல் பண்ணக்கூடாது. ஏன்னா, நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணலன்னா, நீங்க வந்து பேசிக்ஸ் எக்ஸம்ப்ஷன் லிமிட்ல இருக்கீங்களா? இல்ல அபோவ்ல இருக்கீங்களா? நீங்க ரெபேட் கிளைம் பண்ணியிருக்கீங்களான்றது கொஸ்டின்ஸ் வந்து நெறையா வரும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா இன்கம் டாக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிமைண்டர் சென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்க என்னென்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து அந்த இயர்ல ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்ற மாரி ஃபர்தரா வந்து கேட்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து இன்கம் அதிகமா இருந்துச்சுன்னா, அதுக்கான டாக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், பெனால்டீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து போடுவாங்க. ஸோ இப்ப 4 டூ 8ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 20,000 வந்து டாக்ஸ் ஆகும். அதே மாரி 8 டூ 12ல ஒரு 60,000 அந்த மாரி உங்களுக்கு ஒரு 20,000, 20,000ஸா வந்து ஸ்லாப்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். அபோவ் 24 போகும்போது உங்களுக்கு வந்து 30% ஸ்லாப்ஸ் வந்து வந்துரும். ஸோ இப்ப அதாவது ரெபேட் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிவிஜுவல் ரெசிடென்சி தான். நாட் ஃபார் நான் ரெசிடென்ட்ஸ்க்கு வந்து இது கிடையாது. போன இது வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 7 லேக்ஸ் வரைக்கும் இருந்துச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப் டூ 12 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க ரெபேட். ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃபும் வந்து இருக்கு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12 லேக்ஸ் 80,000 வந்து உங்களுக்கு சேலரி இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 75,000 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 லேக்ஸ் 5,000 வரும். ஸோ இந்த 12 லேக்ஸ் 5,000 வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் லையபிலிட்டி வந்து ₹60,750 வந்து உங்களுக்கு டாக்ஸ் லையபிலிட்டி. ஸோ இதுல மார்ஜினல் ரிலீஃப் வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ இப்ப இந்த எக்ஸஸா இருக்க அந்த 5,000 மட்டும் நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணா போதும். மீதி இருக்க அந்த 55,000 வந்து நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மார்ஜினல் ரிலீஃப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப ஆக்சுவலா நீங்க வந்து எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணணும்னா 5,000 தான் வந்து நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அதே மாரி 1,20,000 இப்ப என்னோட டோட்டல் அதாவது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லாம் போயி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,20,000 இருக்குன்னா, அப்போ உங்களுக்கு வந்து 63,000 வந்து இன்கம் டாக்ஸ் பேயபிள் வரும். அதுல நீங்க அந்த எக்ஸஸ் 43,000 மட்டும் நீங்க வந்து
மார்ஜினல் ரிலீஃப் கிளைம் பண்ணிட்டு மீதி இருக்க எக்ஸஸ் 20,000 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் வந்து பேயபிள் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இதெல்லாம் வந்து ஸ்லாப்ஸ். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 12,20,000 வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ 12,20,000. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 லேக்ஸ், அடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா 4 லேக்ஸ். அதுக்கு 4 லேக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து 20,000 டாக்ஸ் வந்து கால்குலேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் 4 லேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ ஏன்னா அந்த 4 லேக்ஸ்ல 10 ரேஞ்ச் வராங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு 40,000. ஸோ இப்ப மீதி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000. 12 லேக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கிளைம் பண்ணியாச்சு. இன்னும் 20,000 தான் வந்து. ஸோ 20,000 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப்ல வரும்போது அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா 63,000 வந்து டாக்ஸ் ஸ்லாப்ல வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா 63,000 டாக்ஸ் ஸ்லாப் பிளஸ் இந்த எக்ஸஸா போற அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் நீங்க இன்கம் டாக்ஸ் வந்து பே பண்ணணும். மீதி இருக்க 43,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃபா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மார்ஜினல் ரிலீஃப் எவ்வளோ வரைக்கும் லிமிட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 12,70,830 இல்லைன்னா சம்திங் இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து மார்ஜினல் ரிலீஃப் வந்து வரும். ஓகே. எனக்கு இப்ப காமனா இருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 23, 24ல ரெபேட் அதாவது ஜூலை 24க்கு அப்புறமேட்டு 4th ஜூலை 2024க்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரெபேட் வந்து இன்கம் டாக்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ் அதாவது ஷேர் கேபிட்டல் அண்டர் செக்ஷன் 11A, 112 இதுல வர இன்கம்க்கு எனக்கு வந்து ரெபேட் வந்து கிளைம் ஆகல அப்படின்னு சொல்லி நிறைய கேஸ்லாம் வந்து நான் ரீசெண்டா வந்து நடந்துச்சு. ஸோ பிஎல் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மேல ஒரு கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த மாரி அலோ பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அலோ பண்ணல அப்படின்னு சொல்லி, இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 15 டேஸ் வந்து கோர்ட்ல வந்து அலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டே ஆர்டர் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இதனால உங்களுக்கு ஒரு 15 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 12 லேக்ஸ் வரைக்கும் ரெபேட் இருக்கு. ஸோ அப்ப எனக்கு வந்து இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ் அதே மாரி லாட்டரி டிக்கெட்டு இந்த மாரி ஸ்பெஷல் ரேட்டு ஏதோ வருது அப்படின்னும் போது ஸ்பெஷல் வின்னிங்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் அதர் ஸ்பெஷல் ரேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 12 லேக்ஸ்க்குள்ள வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெபேட்ல இந்த ஸ்பெஷல் ரேட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அலோவபிள் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா வந்து சொல்லிட்டாங்க. So further as mentioned in paragraph 4 above, such a rebate of income tax is not available on tax on income chargeable at special rate. For example, capital gain under section 11A, 112 அதாவது long term capital gains, short term capital gains இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த rebate வந்து allowable கிடையாது. only business income, salary income என்ன நார்மல் இன்கம்ஸ் இருக்கோ இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெபேட் வந்து அலோவபிள். அதர் தென் உங்களுக்கு வந்து ரெபேட் வந்து கிடையாது. இது வந்து அசஸ்மெண்ட் இயர் 25, 20 ஃபினான்ஷியல் 25, 26 வந்து இது. ஸோ 4th பேரால அபோல வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, என்ஹான்சிங் த லிமிட் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆஃப் ரெபேட் கிளாஸ் A and B ஃபார் ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்டர் செக்ஷன் 87A on which total income is payable under section rate of income tax section 115BA அப் டு 7 லேக்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லேக்ஸ் வரைக்கும் லிமிட் ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி ரெபேட் வந்து பார்த்தீங்கன்னா 25ல இருந்து உங்களுக்கு வந்து 60,000 வரைக்கும் ரெபேட் ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த என்ஹான்ஸ்ல வர்றதுல ரெபேட்டுக்கு ஸ்பெஷல் இன்கம்க்கு எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெபேட் வந்து அலோவபிள் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா அதாவது நீங்க ஒரு 5,000 ருபீஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு 20% டாக்ஸோ இல்லை 15% டாக்ஸோ அது வந்து நீங்க வந்து கம்பல்சரி நீங்க வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.